திருவடி நிலை பாத முத்திரை அந்த பாதுகைக்கு போடப்பட்ட பாதங்களுக்கு அமைக்கப்பட்ட ஆசனம் இந்த மூக்கிலே உள்ள பாதம் நடுவே ஸ்ரீ மகாலட்சுமி எந்த இடத்திலே என் பாதங்கள் பதிக்கப்படுகின்றனோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் அதான் ஸ்ரீ சூரணம் ஸ்ரீனா மகாலட்சுமி எல்லாரும் கேட்பா ரெங்கநாத பெருமாள் இருக்கார் பெருமாள் தானே அவரே தங்கத்தில் இருக்கிற பாதத்தை வச்சுக்கலாமா திருவேங்கடமுடையான் தன் பாதத்தை தன் நெற்றியில வச்சுக்கலாமா திருவேங்கட பெருமாள் தானே தன் பாதத்தை நெற்றியில வச்சுக்கலாமா திருக்கோட்டி பெருமாள் தானே தன் பாதத்தை நெற்றியில வச்சுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது ரொம்ப நாளா கேட்கிறேன் இது 350 கோடி வருஷங்களுக்கு முன்பே பெருமாள் சொன்ன வார்த்தை நாரதரே இந்த 2 வெண்மையான கோடிகளுடைய பாத முத்திரைகள் இந்த மூக்கிலே உள்ள அந்த பாதம் இந்த பாதங்களுக்கு போடப்பட்ட ஆசனம் நடுவிலே ஸ்ரீசூரணம் மகாலட்சுமி தாயார் வெங்கடாச்சல புராணத்தில் இருக்கு வராக புராணத்தில் இருக்கு சபாத ஊர்த்தகுன்ற சகிதம் பாதத்தோடு கூடிய ஊர்த்தகுன்றத்தோடு தான் திருவேங்கடமுடையான் வந்தார் பெருமாள் பாதத்தோடு தான் இருந்தார் பிற்காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமா மாறி போச்சு பாதத்தோடு இருந்தார் நாரதர் கேட்டார் உன்னுடைய பாதத்தை பிரம்மா தரித்துக் கொள்ளலாம் சிவன் தரித்துக் கொள்ளலாம் பக்தாத்மாக்கள் தரித்துக் கொள்ளலாம் நீயே உன் பாதத்தை நெத்தியில வச்சுக்கலாமா இது வேடிக்கையா இருக்கேன்னு கேட்டார் நம்ம பெருமாள் சொன்னார் நாரதரே எத்தனையோ யுகங்கள் உண்டாக போகுது சாட்சாத் ஆதிசேஷனின் அம்சமாக ஒரு மகான் கலியுகத்தில் அவதாரம் பண்ணுவார் அந்த மகான் திருவடிகளிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் திருவடிகளை சரணாகி பண்ணிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ உபதேசங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவத உத்தமர்கள் அந்த மகான் அவரை சார்ந்தவர்கள் அவர் திருவடி வழிவந்தவர்களிடத்திலே சங்கி சக்கர முத்திரை பெற்றுக் கொள்ள வேண்டும் வலது புத்தத்திலே சக்கரம் இடது புத்திரை சங்கு என்னுடைய பாதையை எத்திய வச்சுக்கணும் மந்திரோபதேசம் பண்ணுவார் அந்த குரு பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ உபதேசங்களை பெற்றுக் கொள்வார்கள் அந்த குரு மூலமாக